பிசினஸ்ல வளர்ந்து வர எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். என்ன தெரியுங்களா? நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் உழைக்கிறேன், என்ன முழுசா கொடுக்குறேன், எனக்கும் நாலேஜ் இருக்கு, நானும் டெவலப் பண்ணிட்டே இருக்கேன். ஆனாலும் எனக்கு அப்புறம் கம்பெனி ஆரம்பிச்ச ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில பீக்ல இருக்காரு, என் கூட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிச்ச ஒருத்தர் என்னோட பல மடங்கு வளர்ந்துருக்காரு, என்னால வர முடியலையே அப்படிங்கிற கேள்வி சரியா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற சரியா பண்ற பலருக்கும் கூட இருக்கும். அதே கேள்வி எனக்குள்ள இருந்தது. என்னுடைய பேர் செல்வகுமார், CEO ஆஃப் மாருதி பவர் கண்ட்ரோல்ஸ், ஃபவுண்டர் ஆஃப் கிரேட் ஒர்க்ஸ். நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல ஸ்கூலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருசா படிக்க வசதி வாய்ப்பு இல்லைன்றதுனால டிப்ளமா பண்ணிட்டு, டிப்ளமா முடிச்சோடனே சென்னை வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணிட்டு 1996ல என்னோட 19வது வயசுல நண்பர் ரவிசங்கரோடு சேர்ந்து மாருதி பவர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சு UPS இன்வெர்டர் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்னதா தொடங்க நிறுவனம் ஒரு 20 ஆண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்திருந்தது. வருஷம் சின்ன வளர்ச்சி இருந்தது. We had a wonderful ப்ராடக்ட்ங்க. அட்லீஸ்ட் இந்தியாவில் யார்கிட்டயுமே இல்லாத ஒரு சர்வீஸ் குவாலிட்டி சிஸ்டம் இருந்தது, நல்ல ப்ராடக்ட் இருந்தது. எல்லாம் இருந்தும் வருஷம் 15-20% வளர்றமே தவிர பெருசா நிறுவனம் ஸ்கேல் அப் ஆகல. எங்களுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச நிறுவனங்கள் எங்க துறையில இந்தியாவோட நம்பர் 1 நிறுவனமா வளர்ந்துச்சு. அப்ப எனக்கும் அதே கேள்வி இருக்கு. நல்ல ப்ராடக்ட் இருக்கு, சூப்பரான சர்வீஸ் இருக்கு, 99.2% கஸ்டமர் ரிட்டன்ஷன் இருக்கு, எல்லாம் இருந்து ஏன் வளர முடியல அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி எனக்குள்ளேயும் இருந்து. அப்பதான் புரிஞ்சது எனக்கு பிசினஸ்ல 3 நிலைகள் இருக்கு. ABCன்னு Aல இருந்து Bக்கு போறதுக்கு நம்முடைய எந்த ஸ்கில் செட் எல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சோ, இதோட எந்த ஸ்கில் செட்டும் Bல இருந்து Cக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. உதாரணம் சொல்லட்டுங்களா? 1 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1 கோடி ரூபாயில 5 கோடி ரூபாய் வந்துட்டோம். 1 கோடி ரூபாயில இந்த 5 கோடி ரூபாய் வரதுக்கு எந்த ஸ்கில் செட் எல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சோ, இதோட எந்த ஸ்கில் செட்டும் 5 கோடியில இருந்து 100 கோடி போறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. எனக்கு ஒரு டெக்னாலஜி தெரியும், ஒரு சர்வீஸ் தெரியும். இந்த டெக்னாலஜியோ சர்வீஸோ ஒரு ப்ராடக்ட்ல தெரியும் இல்லையா? இது 1 கோடியில இருந்து 5 கோடி கொண்டு வரும். ஆனா 5 கோடியில இருந்து 100 கோடி ரூபாய் போறதுக்கு இது ஹெல்ப் பண்ணாது. அங்க we need a different mindset. எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்றது, எப்படி சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் செட் பண்றது, எப்படி பிசினஸ் ஆட்டோ பைலட் மோட்ல கொண்டு போறது, எப்படி ரைட் பீப்புள் ஃபார் ரைட் ஜாப் எடுத்து பீப்புளை எம்பவர் பண்றது, இந்த நாலேஜ் எல்லாம் இருந்ததுனாதான், இந்த ஸ்கில் செட் எல்லாம் இருந்ததுனாதான் நம்மளால 5 கோடியில 100 கோடி கொண்டு போகும். அப்ப Bல இருந்து Cக்கு போறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு தேடி கத்துக்கிட்டது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1996ல பிசினஸ் ஆரம்பிச்சோம். 2016 வரைக்கும் வருஷம் 15-20% மட்டும் தான் வளர்ந்துட்டு இருந்தோம். 2016ல 20 இயர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஜேர்னிக்கு அப்புறம் எனக்கு இந்த ஓபனிங் கிடைச்சோனே, என்னோட மைண்ட் செட் மாறினோனே, Bல இருந்து Cக்கு போறதுக்கான ஸ்கில் செட்டை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்க பிசினஸ் பெரிய அளவுல ஸ்கேல் அப் ஆச்சு. தமிழகத்தினுடைய முன்னணி நிறுவனங்கள்ல ஒண்ணா எங்களால வளர்ந்து வர முடியும். அப்போ நாங்க கத்துக்கிட்ட இந்த விஷயம், எங்களுக்கு இருந்த இந்த பெயின் பாயிண்ட் எல்லாருக்குமே இருக்குன்றத உணர்ந்தோம். தமிழ்நாடு மாதிரியான ஊர்ல, ஏன் இந்தியாவிலே கூட எது இந்தியாவோட பெஸ்ட் பிசினஸ் ஸ்கூல் சொல்றோமோ, எக்ஸப்ட் B ஸ்கூல்ஸ், டாப் B ஸ்கூல்ஸ் தவிர பாக்கி இருக்கிற எல்லா MBA காலேஜ்ல கூட பிராக்டிகலா பிசினஸ்ல வளர்றதுக்கான டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்கிறதுக்கான கரிக்குலம் இல்ல. அப்போ பெரும்பான்மையா பிசினஸ் பண்ற நம்ம யாருமே நம்ம பரம்பரையா பிசினஸ் இல்ல இல்லைங்களா? இன்னைக்கு பிசினஸ்ல இருக்கிற பெரும்பான்மையோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர் இருக்கும். நமக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு தொழில் தெரிஞ்சு இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருப்போம். அப்ப பிசினஸ் பெருசா வளர்த்து எடுத்துட்டு போறதுக்கான கரிக்குலமோ, அதை சொல்லி கொடுக்கிறதுக்கான சிஸ்டமோ ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஈவன் MBAலே கூட இல்ல. அப்படிங்கும் போது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல இல்லையா? அப்பயே நம்ம 20 வருஷம் ஃபெயிலியர் ஆகி 20 வருஷம் ஒரு கட்டத்துக்கு மேல வளராம ஸ்டாக்னன்ட் இருந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பெரிய வளர்ச்சி வந்தது இல்லையா? இந்த சிஸ்டம், இந்த மைண்ட் செட்டை ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சக என்டர்பிரனர் கம்யூனிட்டிக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற கேள்வியினுடைய வெளிப்பாடு தான் நண்பர் ரமேஷோடு சேர்ந்து கிரேட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சோம். அப்ப நம்ம நோக்கம் ஆயிரக்கணக்கான SMEs வளரணும்னு ஆர்வம் இருக்கக்கூடிய SME கம்யூனிட்டி என்டர்பிரனர்ஸ்க்கு Bல இருந்து C போறதுக்கு, அவங்க பிசினஸ் பெருசா ஸ்கேல் அப் பண்றதுக்கான மைண்ட் செட் எப்படி மாத்துறது, எப்படி சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் கொடுக்கிறது, எப்படி ரைட் பீப்புள் ஃபார் ரைட் ஜாப் கொண்டு வரது அப்படிங்கிற விஷயங்களை கோச் பண்றது மூலியமா ஆயிரக்கணக்கான SME ஓனர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து எடுத்துட்டு போறதும், அப்படி அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து எடுத்துட்டு போகும்போது அது வெறும் ஒரு தனி மனித SME என்டர்பிரனரோட வளர்ச்சியா இருக்காது, தமிழகத்தினுடைய வளர்ச்சியா, இந்தியாவோட வளர்ச்சியா இருக்கும். அப்படி ஆயிரக்கணக்கான SMEல மாற்றங்களை உண்டு பண்ணி அது மூலியமா தமிழகத்தின், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான அங்கமா தான் கிரேட் ஒர்க்ஸ் உடைய இந்த சேவை இருக்கிறது.